இப்படி வச்சுருந்தேன் கதையை அது இப்படி மாற்றிட்டேன் அவ்வளோதான், மற்றபடி பெருசா அது வெட்டிட்டேன் அவ்வளோதான். ஸோ மிகப்பெரிய சோம்பேறி கதை ஆர்டிஸ்ட், அதை பயங்கர ஒரு பெருமையாக அதை சொல்லுவேன் நான். சுடுதண்ணிலே கையை விடுவான், உன்னை சும்மா விட மாட்டான்டான் அந்த மாதிரி. அது வந்து ஒரு ஸ்டோரியாகவே சொல்லி வந்துச்சு. குரல் குரில் அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கலாம் உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு. இல்லை குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் இது கடிவாளம் ஷார்ட்ஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் வெர்டிக்கல். குதிரை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஃபேமஸான ஒரு அனிமல். அப்போ அப்படி இடுப்பில் அப்படி கழிச்சு அப்படி நிற்கும்போது என்ன ஆக்டிங் சொல்கிறதுக்கு என்னென்னா வேணும்னு தெரியுமா? பின்னாடி ஒரு 50 ஹெலிகாப்டர் போகணும், ஒரு 20 டேங்க் போகணும், ஒரு 100 பேர் சாகணும். அவங்க அப்படியே நின்றுட்டு இருப்பார். சார் நீங்கள் சரவணா பவன் சாப்பாடு போட்டு விட்டா கூட சாப்பாடு நல்லா இருந்தது, படம் நல்லா இல்லைம்பா. ஏன்னா அவனுக்குள்ளே என்ன வயிற்றுச்சல்னா என்னோட 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நீ. வந்திருக்கோம், நீங்களும் வந்திருக்கீங்க ஷூட்லேருந்து அவசரமாக. ஜிவி தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணார். ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு, நீ என்ன வேணால் கூடுறா நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃபார்மேட் வந்து ரொம்ப புதுசு. முதல்ல நான் ரொம்ப வருஷமாக ஆன்லைனில் இருந்தனால ஆன்லைனோட எவல்யூஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். யூடியூப் பார்த்துருக்கோம், அப்புறம் இன்ஸ்டா பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக் வீடியோஸ்னு வந்திருந்தோம். எனக்கு எல்லாமே ஒன்று தான். இது வந்து எது மேலே கீழே சின்னது பெருசுன்றது நான் வந்து மொத்த என்டர்டைமே ஒரு இதோ தான் பார்க்க, ஒரு ஆர்ட் ஃபார்மாக தான் பார்க்குறேன். அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு தான் வந்தேன். அதை நான் இப்படி வச்சுருந்தேன் கதையை அது இப்படி மாற்றிட்டேன் அவ்வளோதான், மற்றபடி பெருசா அது வெட்டிட்டேன் அவ்வளோதான். அவ்வளோதான் சொல்கிறீங்க. எத்தனை பேர் வந்து அடுத்து கதை ஷார்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணணும்னு உங்கள்கிட்ட பார்க்க ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு நல்ல வான்கோ பற்றிலாம் பேசி ஏதோ தத்துவம்லாம் சொன்னீங்களா? அந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக நாலு சொல்லுங்கண்ணா இப்போ கிரியேட்டர்ஸ்க்கு. இன்ஸ்பைரிங்காக கிரியேட்டர்ஸ்க்கா? இவங்களுக்கா? எனக்கே டெய்லி தேவைப்படுது மோட்டிவேஷன் கோட்டெல்லாம். எப்படி இருந்தது இந்த ஷார்ட்? இல்லை, இந்த ஃபார்மேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கதை தான். முதல்ல நம்ம ரொம்ப ஆதி காலத்தில் நெருப்பை மூட்டிட்டு வேட்டையெல்லாம் ஆடிட்டு நைட்டை உட்காந்துட்டு கதை சொல்லுவோம். நான் நீங்கள் போனேன் ஒரு சின்ன வேட்டையாடினேன். அந்த காலத்தில் அந்த கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, வேட்டையாடுற மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ நான் யோசிப்பேன், வேட்டையாடுறத வரைகிறானா வரைஞ்ச வந்து கண்டிப்பாக அதுக்கு அது போயிருக்க மாட்டான் வேட்டைக்கு. அவன் தான் பெரிய சோம்பேறியாக இருப்பான். ஓரமாக உட்காந்து வேட்டையாடுறானுங்களா, சரி வரைவோன்னு சொல்லிட்டு வரைவான். ஸோ மிகப்பெரிய சோம்பேறி கதை ஆர்டிஸ்ட், அதை பயங்கர ஒரு பெருமையாக அதை சொல்லுவேன் நான். ஸோ அங்கேருந்தா கதை ஆரம்பிக்குது. நான் ஒரு பெரிய யானையை கொன்னேன், பெரிய ஒரு வேட்டையை ஒன்று ஆடினேன். ராஜா யார் தெரியுமா? அவன் சுடுதண்ணிலே கையை விடுவான், உன்னை சும்மா விட மாட்டான்டான் அந்த மாதிரி. அது வந்து ஒரு ஸ்டோரியாகவே சொல்லி வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு வெறும் வாய் வழி கதையாக ஆரம்பித்து ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ ஃபார்மேட் மாறினாலும் கதை சொல்கிறது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஜனங்க. ஸோ அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு ஃபுல்லாக இது ஸ்க்ரீனுமே இல்லாமல் வெறும் ஏஐயில் கூட வர ஆரம்பி கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும். எதுவுமே நம்ம அடி பார்த்துக்கிட்டே போவோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்தாலும் ஜனங்க இந்த ஸ்டோரி பார்க்குறத விட மாட்டாங்க, அதில் நம்பிக்கை இருக்குது. நன்றி அண்ணா. நம்ம பேனிக் ஆகிடுச்சுறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் பேச்சுலர்ஸை ஒரு ஸ்லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்களா? ஆமாம், நான் ஒரு சீரியஸ் ஒன்று படிக்கும். நாங்கள் இது சூப்பர் பேச்சுலர்ஸ்னு ஆண்களுக்கான சீரியஸ். இவங்களை தாண்டி வரதுக்குள்ளே பெரிய கடுப்பாக போயிடுச்சு. ஒவ்வொரு வரியாக படிக்கும். அதெல்லாம் படிக்காதீங்க ரம்யா, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு அவரை கெஞ்சி எடுத்து அதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நன்றி. சப்போர்ட் பயங்கரமாக பண்ணாங்க. யாரும் எங்களை எதுவும் பயங்கரம் தொல்லை பண்ணலை, அதுவே பெரிய விஷயம். எங்களை அப்படியே விட்டாலே ஒழுங்காக எடுத்துருவோம். அதனால் டீம் எல்லாமே வந்து உட்காந்து ஜாலியாக எங்களுக்கு நீங்கள் வந்து இது குடிங்க, ஜூஸ் குடிங்க, நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லி ஏமாற்றி எல்லாரும் எடுத்துட்டோம். ஸோ நல்லா வந்திருக்கு, நீங்களும் பாருங்கள். ரொம்ப நன்றி. ஆடில் வந்து எங்களோட தம்ப்நெயில்லாம் வருது, ஜாலியாக இருக்குது பார்க்க. வீரா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். நன்றி. படம் ஷார்ட் ஃபில்ம் எடுத்தேன். அப்போ வந்து ரகு ஃபஸ்ட் இயரில் என்னுடைய கிளாஸ்மேட். வி யூஸ் டு ஆர்கியூ அ லாட். சண்டை போடுவோம் ஆன் மெத்தட் ஆக்டிங்கு. ராபர்ட் லூயிஸ், எலியா கசான் போட்டு சண்டை போடுவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தோஸ் பியூட்டிஃபுல் திங்ஸ். ஷி ஹஸ் ஆக்டட் இன் ஒன் ஆஃப் மை டான்ஸ் ட்ராமாஸ். எ பர்சன் பார்ன் வித் கிரேஸ். தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறது பொய். You were born for acting, you were born for these things. And I'm happy, but at the same time not happy. It took such a long time for you to get an inauguration like this. You are at least 30 years behind schedule for your talent. But I think this will be a very beautiful beginning for you. So wish you a great life ahead with these Kadhai shots. அப்புறம் வந்து ரோஹிணி என்ன சொன்னாங்க, அவன் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டின் மார்க்கு இல்லை, அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டின் மார்க் ஈக்குவலா அப்படிங்கிறது தான். ஃபீமேல் என்றைக்குமே மேல். அதுக்கு ஒரு கிளாப்ஸு. அப்படியே கிடையவே கிடையாது, அப்படியே கிடையாது. ஹிஸ்ட்ரி ஹஸ் ஆல்வேஸ் பீன், யூ ஒன்லி நோ ஹிஸ்ட்ரி ஒன்லி தென் யூ நோ ஹவு கிரேட் விமன் ஹாவ் ஆல்வேஸ் பீன். இங்கே வந்து 1.5 அடி அப்படிங்கிறது என்ன தமிழுக்கு ஏற்ற மாதிரி பாருங்களேன். திருக்குறள் 1.5 அடி, அது 1.5 நிமிஷம். ஸோ இதுக்கு வந்து நம்ம
குரல் குரில் அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கலாம் உங்களுடைய ஷார்ட்ஸுக்கு. இல்லை குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் இது வந்து கடிவாளம் ஷார்ட்ஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் வெர்டிக்கல். குதிரை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஃபேமஸான ஒரு அனிமல். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து பேசும்போது ஒரு சின்ன ஆதங்கம் தெரியுது. வி டோன்ட் ஹாவ் டு மேக் அ மூவி வித் தீஸ் ஷார்ட்ஸ். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப். நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து மூவி ஆக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு லாரியில் பைக்கை பார்க் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுற மாதிரி. பைக் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் அப்படின்னு தோணுது. இந்த ஷார்ட்ஸ் ஹாவ் தேர் ஓன் திங். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ நானாக பேசினேன்னா எல்லோரும் டைம் ஆச்சுன்னா வாட்ச் பார்ப்பாங்க. நான் பேசும்போது கேலண்டர் பார்ப்பாங்க. பட் ஹேவிங் செட் தட் விமன் ஆர் ஜென்ரலி சப்போஸ் டு பி டாக்கிங் எ லாட். அதான் ஏன்டா தாய்மொழின்னு பேர் வந்ததுன்னா தந்தையை பேச விட்டாதானேன்னுவான். பட் ஷார்ட்டாக சொல்லு அபவுட் விமன் ஆர் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்னு போய் உட்காந்துட்டான். யூனோ ஐ டோன்ட் ஹவ் மெனி ஆஃப் யூ காட் இட். ஸோ தே ஆர் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஷார்ட்டாக சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து இடரும், சில விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகாது. பட் த சார்ம் இஸ் இந்த ஜெம் ஆஃப் பீயிங் ஷார்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இந்த கதை ஷார்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபவுண்டர் மிஸ்டர் கரண் தயாநிதி மாறன் அவர்களுக்கு நான் எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ் இதை பார்க்க வேண்டும். பிகாஸ் ஃபார் ஹேவிங் பயனீட் வெரி நியூ வெஞ்சர். ஏன்னா அவங்க தான் பயனீர். அந்த ஃபேமிலி ஹேஸ் பயனீட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இன் த ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து ஜீவி பேசிக்கலி அறிவு ஜீவி. he goes for a research work for every small minute things. So we have fought a lot and then we go a long way as friends. அப்புறம் இந்த இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து வந்து என்ன தோணுதுன்னா, I was told that about 500 plus micro dramas are being made right now under production அப்படின்னு சொல்கிறாங்க. Gen Z வந்து close to 9 hours a day they are spending on this small mobile screen, which is not a good sign, but then that is the statistics. India la age 15 to 21, 5 to 6 hours minimum they spend on mobile watching. This has affected their brain in a different way. So when you make shots, அந்த ரீகாலிபரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஒரு பொறுப்பு இங்கே இருக்கின்றது. எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பது. ஸோ இந்த மொபைலில் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஆக்சஸ்னால் ஃபஸ்ட் ஹேண்ட் கோஸ் டு தி மொபைல் ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ், நாட் ஸோ மச் தி காம்ப் ஆஃப் லேட். அப்போது 2500 கோடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க இந்த மைக்ரோ ட்ராமாஸ் மட்டுமே. 2500 crores industry, 100 million viewers, binge watch 100 episodes, mini episodes every day. So in the revenue projection for India alone is around $8 billion. China is already in $7 billion now. I'm talking about the China 7 billion market cap, India 8 billion revenue கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் தான் we are delving now. It's huge. We take it from China, but then it's a நாளை இதுதான் நாளை அப்படின்னு. ஸோ டைமாக சேர்த்து குறியாக சேர்த்து பெருசாக காக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமான ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள்லாம் இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய லாஸ்ட் மீட்டை பற்றி எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தார் ரோஹிணி, அப்புறம் நம்ம அல்ஃபான்ஸ் எல்லாம் பேசினது. ஒரு 1.5 hours பார்த்தேன் நான். ஐரன் என்னென்னா, வெர்டிக்கலை பற்றி பேசக்கூடிய அந்த 1.5 hour வீடியோவை நான் வந்து ஹரிசாண்டலாக எடுத்திருக்காங்க, நான் வெர்டிக்கலாக பார்த்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பார்த்தேன். அது அவ்வளோதான் வருது தமா தூண்டு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வந்து இந்த லெஃப்ட் டு ரைட்டு இந்த பனோரமிக் வியூவில் பார்த்து எடுத்து பழக்கமாகிறது 1 2 3 அப்படின்னு. இந்த வெர்டிக்கலுக்கு ஒன்றும் பழகி கொள்ளவில்லை. இந்த வெர்டிக்கலை வந்து there have been innumerable painters, vertical portrait painters, அது கும்பல் இருக்குது. ஹரிசாண்டலுக்கும் இருக்குது. நான் சத்யஜித் ராய்கிட்ட எனக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக் போட நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்பொழுது அவரை நான் ஏதோ ஒன்று பேசி கவுத்தேன். எதை பற்றி சொல்லி கவுத்தேன்னா, ஜான் கான்ஸ்டபிள் பெயிண்டிங் சொல்லி தான் கவுத்தேன். இட்டலியில் நியோ ரியலிசம்
but it contains within the frame. But your film is naturalism, like a John Constable painting which seeps outside the frame அப்படின்னு சொன்னேன். அப்படின்னாரு. அவரை பற்றி நிறைய சோப் போட்டேன், எல்லாத்துக்கும் ஊகம்னாரு. அதில் என்ன விஷயம்னா ரேடியோஃபோனிக் மொண்டாஜின் பேர். வாட் யூ சி வித்தின் த ஃப்ரேம் இஸ் ஆல்சோ ஏ செலக்டிவ் ஃப்ரேம், வெதர் இட்ஸ் ஹாரிசான்டல் ஆர் வெர்டிக்கல். பட் தெர் இஸ் சம்திங் ஆல்வேஸ் அவுட் சைடு. அதாவது சத்யஜித்ரா ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் திருடும்போது பத்தர் பாஞ்சலியில் மழை கொட்டும், இந்த பொண்ணு இங்கேருந்து ஓடும்போது தூரத்தில் ரயிலுக்கு சத்தம் கேட்கும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ வேர்ல்ட் அவுட் சைட் த ஃப்ரேம் தட் யூ சி. அங்கேருந்து ஆரம்பித்து குறுகி 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 இன்றைக்கி நம்ம வந்து வெர்டிக்கலுக்கு வந்து நிற்கிறோம். ரோகிணி சொன்னது போல் வெர்டிக்கல் மேக்ஸ் யூ மோர் பர்சனல். பாலச்சந்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். an interaction only between two people, அவன் அவள், இவர்களுக்கு மட்டும் உள்ள ரிலேஷன்ஷிப்ங்கிறது இது வெர்டிக்கல் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓவர் ஷார்ட் அப்படின்னு இட் மேக்ஸ் இட் வெரி பர்சனல். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வி ஹாவ் டு ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பாகுபலிக்கு வேணால் தேவைப்படலாம், பட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வெர்டிக்கலாக இருக்கிறதுல என்ன ஆகும்னா சில ஆக்டர்ஸ்க்கு வேலை போயிடும். இப்படி இருக்கும்போது சைடு ஆக்டர் சைடில் இருப்பான், இப்படி ஆகும்போது அவங்களாம் காணாமல் போயிடுவான். ஸோ தேர்ஃபோர் த ஃபோக்கஸ் பிகம்ஸ் இன்டர்பர்சனல் 1, 2 மேக்ஸிமம் 3 அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் போது. ஸோ யூ நீட் டு ரைட் ப்ராப்பர்லி ஆன் தி ஹியூமன் ட்ராமாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நடிப்பை பற்றி சொல்ல சொன்னாப்புல நான் கமல் அவர்கிட்ட விட இந்த கேள்வி தான் கேட்டேன். ஹவ் யூ கிராஜுவேட்டட் ஃப்ரம் சாப்ளின் டு கீட்டன் அப்படின்னு. ஒரு யூல் பிரினர் ரொம்ப பிரமாதமான ஆக்டர்னு சொல்வதற்கு பேசாமல் அப்படி நிற்பார். யூல் பிரினருக்கு ராஜராஜ சோழனில் சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் இஸ் இன்ஸ்பயர்ட் டீப்லி பை யூல் பிரினர்ஸ் வே ஆஃப் வாக்கிங். அப்போ அப்படி இடுப்பில் அப்படி கை வச்சு அப்படி நிற்கும்போது என்ன ஆக்டிங் சொல்கிறதுக்கு என்னென்னா வேணும்னு தெரியுமா, பின்னாடி ஒரு 50 ஹெலிகாப்டர் போகணும், ஒரு 20 டேங்க் போகணும், ஒரு 100 பேர் சாகணும், அவங்க அப்படியே நின்றுட்டே இருப்பார். என்ன ஆக்டிங் இல்லைன்னு. ஸோ ப்ரொடியூசர் ஹேஸ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மனி டு கிவ் a feeling that யூல் பிரினர் இஸ் a great actor. ஆன் த கான்ட்ரரி அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு சிவாஜி கணேசன் க்ளோஸ்அப் வைங்க, அதெல்லாம் அவர் சொல்லுவார். இத்தனை குண்டு வெடித்தது, அது பாய்ந்ததுன்னு அதுவே போடுற நமக்கு இட்ல என்கரேஜ் யூ ஸோ மச். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஃப்ரம் யூல் பிரினர் வி ஆர் மூவிங் டு சிவாஜி கணேசன். பஸ்டர் கீட்டன் சைலண்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ டைனமிக். ஜாக்கி சானுடைய ஒரிஜினல் பிதாமகன், சாப்ளினுடைய கான்டெம்பரரி. அது வந்து நம்ம இப்போ இந்த கதையை ஷார்ட்ஸில் எடுக்க முடியாது, ஆனால் சாப்ளின் எடுக்க முடியும். So we are moving from Yul Brynner to Shivaji, from Buster Keaton to Chaplin. இந்த ஒரு விஷயங்கள் வந்து makes you more personal also with people to whom you are communicating. அப்புறம் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரும்பொழுது இப்போ நேரானா ஒரு ஈஃபில் டவர் எடுக்கலாம், அவன் லீனிங் டவர் ஆஃப் பீஸாக எப்படி எடுப்பான்னு தெரில. ஒரு லவ் சீன் இருக்கு, சரி வெர்டிக்கல் எடுக்கிற, அதுக்கப்புறம் ஹரிசான்டல் எடுப்பியா, அவன் என்ன பண்ணுறான்னு தெரில எனக்கு. இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் யூ நீட் டு ரீஇன்வென்ட் அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து இந்த பர்சனல் அண்ட் சோஷியல் அப்படிங்கிற வரும்போது இப்போ எப்படி இந்த கதை ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வெர்டிக்கல் பர்சனலாக இருக்குதோ, மூவிங்கிறது மோர் கம்யூனல், ஸ்ப்ரெட் ஓவர் ஃபார் எ லாட் ஆஃப் பீப்புள். அப்போது நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அந்த ஏசிட்டிக்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ என்னோட ஏசிட்டிக்ஸ்லாம் எகிரிடும் அப்படியே இன் திஸ் வெர்டிகல்ஸில். அது எதுவுமே ஒத்து வராது. ஒரு இருட்டு அறையில் இருக்க வேண்டும், ஒரு வில்லன் எஃபர்ட்டில் வந்து அவன் பார்க்க வேண்டும், அதுக்கு 150 ரூபா டிக்கெட் கொடுக்க வேண்டும், இருட்டில் ஒரு அறையில் வெரி பர்சனலாக இருக்கக்கூடிய ப்ரைவேட்டான ஒரு ஏரியாவில் உட்கார வேண்டும், ஆனால் திருவிழா கோலத்தில் எல்லோருடையும் உட்கார்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இவன் மனதில் வந்து போஸ்டரை பார்த்துட்டு சிவந்த வீழ்கள்னு சொல்லி மைண்டில் கதை ஒன்று ஓடுது. டாபுலா ராசான்னு சொல்லுவாங்க ஸ்பெயினில். இன் அ blank slate, even before you start the first frame of your film, there is already film running in his head. The challenge is 2.5 hours or 2 hours plus. Hitchcock சொல்வார், the length of a film is directly proportional to the pressure in the urinary bladder of the person watching அப்படின்வாரு. அப்போது நீ உலகத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லெங்க், நான் ஐம் டாக்கிங் அபவுட் டியூரேஷன். ரோகிணி சொன்ன போல் 1.5 நிமிஷம் இந்த திருக்குறள் பாருங்க, இந்த குரல் குறி. அப்படி பார்க்கும்பொழுது உலகத்தில் ஜென்ரலாகவே ஒரு 2 hours ஃபிலிம், நம்ம மட்டும் ஏன் 2.5 hours 3 hours எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்வல் நம்ம ஊரில் ஒண்டி தான். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்ததுன்னா அவன் கதையை எழுதியிருக்கான்னு அர்த்தம்.
Because audience expect the story at least the second half towards the climax வரையும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா, ஆனால் இன்னும் கதையை எழுதலைன்னு அர்த்தம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் audience are ready to listen to your story for that 1.5 hours or 1 hour 50 minutes after the interval, which goes to say the entire 1 hour is a waste of time, maximum build up a story. அப்போ குறுகி வந்து இந்த இன்டர்வல் அப்படிங்கிற விஷயம், இந்த இருட்டுங்கிற விஷயம், இந்த பெய்டு சீட்டுங்கிறது இது ஒன்லி என்டர்டைன்மெண்ட் ஆர் ஒன்லி ப்ராடக்ட் இன் த வேர்ல்டு விச் இஸ் பாட் வித்தவுட் ரீஃபண்ட் இஸ் சினிமா. கமல்கிட்ட ஒரு வாட்டி கேட்டார், அப்போ நம்ம வந்து ஓசியில் படம் பார்க்க வச்சு அப்படி இருக்கணும் சார், நீங்கள் சரவணா பவன் சாப்பாடு போட்டுக்கிட்டா கூட சாப்பாடு நல்லா இருந்தது, படம் நல்லா இல்லைம்பா. ஏன்னா அவனுக்குள்ளே என்ன வயிற்றுச்சல்னா என்னோட 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீ. இஸ் கிவிங் யூ யுவர் டைம், இஸ் கிவிங் யூ இஸ் மணி. தேர்ஃபோர் அவனுடைய அந்த அந்த ஓனர்ஷிப் இஸ் மச் மோர் தேன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இது இந்த ஷார்ட்ஸில். I see in Singapore, I see in many of the foreign countries, women, working women, carry this. அவங்களுக்கு வந்து toughest day, 8 hours, they work so hard. அவங்களுக்கு ஒரே ரிலீஃப் பிட்வீன் ஒன் ஸ்டாப் டு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு குட்டி ஷார்ட் பார்க்குறாங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுங்கிறது தான் இந்த ஸ்டாப் டு ஸ்டாப்புங்கிறது இட் இஸ் இன்வென்டட். தேர்ஃபோர் இன் சைனா எஸ்பெஷலி த மைக்ரோ ட்ராமாஸ் ஆர் ஸோ ஃபேமஸ் மெயின்லி பிகாஸ் இட்ஸ் த பியூரஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அந்த ஷார்ட் நேப் எடுக்கிற மாதிரி மதியானம் ஒரு 10 நிமிஷம் வந்து பவர் நேப், அந்த பவர் நேப் போல் இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எண்டு யூசர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும்போது ரோஹிணி மாதிரி அவங்களுக்குலாம் வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் யூ ஹவ் டு மேக் பிகாஸ் யூ ரியலைஸ் வாட் எ உமன் வாண்ட், யூ ரியலைஸ் த கன்சர்ன்ஸ் மச் மோர் தென் எனி ஒன் எல்ஸ். ஸோ அந்த ஏரியாலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. டெமோகிராஃபிக்கலாக யாருக்கு என்ன, வி ஆல் நவ் lean towards only the 15 to 21 ஏஜ் குரூப்லேயே போயிட்டுருக்கோம். பட் தேர் இஸ் ஆல்சோ ஹியூஜ் க்ரௌட் ஆன் தி அதர் சைட் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் வந்து ஆனால் எது மாறாது அப்படின்னு சொன்னால் நரேட்டிவ் மாறாது, பிகினிங் மிடில் எண்ட் அது மாறாது. டியூரேஷன் மாறலாம், நீ ஒரு நிமிஷம் சொன்னாலும் பிகினிங் மிடில் எண்ட் வேணும். ஒரு வாட்டி கொடாட் இஸ் த மேன் ஹூ இஸ் நோன் ஃபார் இந்த நியூ வேவில் ஃபார் ஆன்டி நரேட்டிவ் சினிமா. ஸோ ஒரு முறை கொடாட் ரொம்ப கோலச்சு கொண்டிருந்த பொழுது there is a press conference. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கும்பலில் கோயந்தான்னு யார் உட்காந்துருக்காங்க, ஹான்ரி க்ளூஸோ உட்காந்துருக்காரு. அதாவது மணிரத்னம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் 𝗙𝗵 உட்காந்துருக்கிற மாதிரி. அவர் எந்த ஒரு கேள்வி கேட்குறாரு, மிஸ் யூ கோடா யூ சே எ ஃபில்ம் ஷுட் நாட் ஹாவ் எ நரேட்டிவ் பட் அட்லீஸ்ட் யூ அக்செப்ட் இட் ஷுட் ஹாவ் எ பிகினிங் மிடில் அண்ட் எண்ட் அப்படின்னு கேட்டார். அதுக்கு கொடாடுடைய கிளாசிக்கல் ஆன்சர், film should have beginning, middle and end but not necessarily in that order அப்படின்றார். அப்படி சொன்னது கொடாடு பல வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தார். அவருக்காக தோணிய சில படங்கள் எடுத்தார். ஆனால் க்ளூஸோவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னி வரைக்கும் படம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ த நேச்சர் ஆஃப் சினிமா இஸ் தட் டு என்கராஜ் யூ, டு என்டர்டெயின் யூ, டு ஐடென்டிஃபை வித் யூ, டு என்கராஜ் யூ அப்படிங்கிற பொழுது அந்த பிகின் மிடில் எண்டுங்கிறது நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். பிகாஸ் வி ஆர் பார்ன், வி லிவ் அண்ட் வி டை. அவன் தினம் அதை பார்க்குறான், டே நைட் பார்க்குறோம். ஸோ பிகினிங் இந்த விஷயங்களை பேராமீட்டர்ஸை தவிர மிச்ச எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்கள் வந்து இன்னைக்கு காலப்போக்கில் எதுவாக இருக்கிறதோ வாட் இஸ் அண்ட் வாட் ஆர்ட்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன இருக்கிறதோ அதை இவங்க டெமோகிராஃபியில் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன வேண்டும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் இல்லைம்ப, வேணுமா வேண்டாம் கேட்டால் வேணும்ப. ஸோ வாட் இஸ் அண்ட் வாட் ஆர்ட்டுங்கிறது ஒரு பொறுப்பை ஒரு 20% சேர்த்துட்டிங்கன்னா ஆமாம் இதுதான் ட்ரெண்ட், இதுதான் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம பொறுப்பு ஒன்று இருக்குது, இது சொல்லுவோமே அப்படின்னு ஒரு உங்களுடைய கருத்தையிலும் மனதில் கொண்டு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் திஸ் வி ஆல் ஆஸ் நம்ம ஜிவி சொன்னது போல் ஐ ஸ்டார்டட் வித் 8-minute ஷார்ட் ஃபிலிம். அது வந்து 16 கேமரா ஸ்டூடெண்ட்ஸ் என் கிளாஸ்மேட்டு. ஒரு ஷாட் ராஜீவ் மேனன், ஒரு ஷாட் தங்கர் பச்சான், ஒரு ஷாட் ரவி, அது ஆளாளுக்கு ஒரு ஷாட் எடுத்தாங்க. 16 பேர் 16 ஷாட் எடுத்தாங்க. But that was good enough for us in 35mm black and white to cut and edit it and show it to Satyajit Ray, make him score music for the film. So pure enthusiasm இருக்கு பாருங்க, அது that is more important. அப்புறம் போன வாட்டி வந்தப்போ அருண் கார்த்திக் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை மென்ஷன் பண்ணாரு. தட் இஸ் ஃபிலிம் கால்டு 𝗖𝗵. அந்த 𝗖𝗵த்தை பற்றி நான் 1984 இந்தியன் நியூஸ்ல எழுதியிருக்கேன். தட் இஸ் ஐ saw the film 8 hours ஒரு நாள், செகண்ட் பார்ட் 8 hours நெக்ஸ்ட் டே, 16 hours ஃபில்மாக நான் பார்த்தேன் அந்த படத்தை. I consider after those 2 days, I looked around, I felt around 10 years older than I was 2 days back.
ஸோ லெங்க்த்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த பீரியடுக்கும் இன்றைக்கி வந்து 1.5 minutes சொல்கிற இந்த பீரியடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நம்ம கண்ணெதிரே தெரியத்தான் செய்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி கடத்த முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் கடத்துறதுக்கு டியூரேஷன் வேணும். இன்ஃபர்மேஷனுக்கு வந்து 1.5 minutes போகிறோம். ஸோ இந்த 1.5 minutes டியூரேஷனில் ஆஸ் ஐ யூஸ் டு டெல் ஜேபி, ஹவ் ஆர் யூ கோயிங் டு டான்ஸ் இன் த ஷூ பாக்ஸ் இஸ் அ மேஜர் சேலஞ்ச். And I wish all the people who have participated a great luck and wish 𝗙𝗿 𝗖𝗺 a great success.